உங்க பையன் அரசியலுக்கு வரதுக்கு என்ன மாதிரியான திறமைகள்? வேற ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல, சும்மா கிடந்தான் போடா அப்படின்னு பொழைச்சுக்கன்னு விட்டேன். ஆனா அவனும் என்னுடைய அமைச்சரவைக்கு ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர்ல இருந்து என்ன பேசுறானே புரிய மாட்டேங்கிறா. சும்மா உளறிக்கிட்டு இருக்கான். அவன் கன்ஃபார்ம் ஜாயிண்ட் அடிச்சு 234க்கு 34 என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம். மொத்தம் 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 தாமோ, அது தாமோவோட ரத்தம். காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி. ஈடி இல்ல, மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்க தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்து தான் இருப்போம். பேசாத, வந்துட அப்பலாம். இது சும்மா தொடக்கம் தான். நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட திராவிட பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல யாருக்கா இருந்தாலும் மரியாதை. தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. கொள்கைனா என்னன்னு கேக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா. அவங்களுக்கு எல்லாம் திமுக உடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும். எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு. சரி, ஓகேங்க. திமுகவோட 3 கொள்கைகள். ஆமா. என்னென்ன பின்பற்றாங்க? 3 கொள்கையை மட்டும் சொல்லுங்க. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கையா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கல்வி இலவச 8 மணிக்கு சாப்பாடு. 8 மணிக்கு சாப்பாடு. அவ்வளவுதான். 200 பெறுவோம். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தேர்ந்த பேச்சாளராக உங்களுடைய முதல் மேடை அனுபவம், அதற்கு பிறகு அந்த பேச்சுக்களை வளர்த்து கொண்ட விதம், அதை பற்றி சொல்லுங்களேன். தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டரை கோர அரசு கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க? கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரும். இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்துல பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா ஆனா ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது.